தென்னாட்டு உடைய சிவனே போற்றி போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கின்ற ஆலயம் புதுச்சேரி அருகே அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற மொரட்டாண்டி மகா சனீஸ்வரர் கோவில் பற்றிய ஒரு சிறப்பு பார்வை காணப்போகின்றோம். என்னுடன் சேர்ந்து நீங்களும் வாங்க தரிசனம் செய்யலாம். நம் இந்த சமயத்தில் நவக்கிரகங்களுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுபவர் சனீஸ்வர பகவான். சனீஸ்வரரை நினைத்தாலே பலருக்கும் பயம் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் சனீஸ்வரர் பயப்பட வேண்டிய தெய்வம் அல்ல, அவர் நீதியை நிலைநாட்டும் தெய்வம். ஒருவர் செய்த நல்ல செயல்களுக்கும் கெட்ட செயல்களுக்கும் ஏற்ற பலனை அளிப்பவர் சனீஸ்வரர். அதனால் அவரை நீதியின் கடவுள் என்றும் அழைக்கிறார்கள். இந்த சனீஸ்வர பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான தலங்களில் ஒன்று தான் மொரட்டாண்டி மகா சனீஸ்வரர் கோவில். இந்த கோவில் புதுச்சேரியில் இருந்து சுமார் 10 முதல் 12 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள். சனி பெயர்ச்சி, சனிக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் பக்தர்கள் கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் 27 அடி உயரம் கொண்ட மகா சனீஸ்வரர் சிலை. இந்த பிரம்மாண்டமான சிலை கருங்கல்லால் உருவாக்கப்பட்டுள்ளது. சிலையின் முன் நின்று பார்க்கும்போது சனீஸ்வரரின் கம்பீரமான தோற்றம் பக்தர்களுக்கு பக்தியையும் மரியாதையையும் ஏற்படுத்துகிறது. சனீஸ்வரர் தனது வாகனமான காக்கையின் மீது காட்சி தருகிறார். ஒரு கையில் அபயஹஸ்தமும் மற்ற கைகளில் தண்டமும் மற்றும் ஆயுதங்களும் இருப்பது நீதியையும் ஒழுக்கத்தையும் குறிக்கிறது. கோவிலின் நுழைவாயிலில் உயரமான விநாயகர் சிலை அமைந்துள்ளது. பக்தர்கள் முதலில் விநாயகரை வணங்கி பின்னர் சனீஸ்வரரை தரிசிக்கின்றனர். மேலும் நவக்கிரகங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கிரகமும் அதன் வாகனத்துடன் இருப்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். இது மட்டுமல்லாமல் கல்யாண சுந்தரேஸ்வரர், லலிதாம்பிகை, தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், வாஸ்து பகவான் உள்ளிட்ட பல தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகள் உள்ளன. இதனால் ஒரே இடத்தில் பல தெய்வங்களை வழிபடும் வாய்ப்பு பக்தர்களுக்கு கிடைக்கிறது. இந்த கோவிலில் உள்ள மற்றொரு சிறப்பு 27 நட்சத்திர மரங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் தங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு உரிய மரத்தை சுற்றி வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இப்போது சனீஸ்வரரை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர்தான் சனீஸ்வரர். அவர் மிகவும் கடுமையான தவம் செய்ததால் சிவபெருமானிடம் இருந்து உலக மக்களின் கர்ம பலனை வழங்கும் அதிகாரத்தை பெற்றார் என்று புராணங்கள் கூறுகின்றன. சனீஸ்வரர் மிகவும் மெதுவாக நகரும் கிரகம் என்பதால் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 2.5 ஆண்டுகள் தங்குகிறார். அதனால் 7.5 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி போன்ற காலங்கள் மனித வாழ்க்கையில் முக்கியமானதாக கருதப்படுகின்றன. பலர் சனியை கஷ்டத்தை தருபவர் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சனீஸ்வரர் மனிதர்களை ஒழுக்கமாகவும் பொறுப்புடனும் வாழ கற்றுக் கொடுப்பவர். அகங்காரத்தை நீக்கி உழைப்பின் மதிப்பை உணர்த்துபவர். அதனால் தான் சனிக்கிழமை அன்று பக்தர்கள் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி கருப்பு எள் சமர்ப்பித்து கருப்பு ஆடை அணிந்து சனீஸ்வரரை வழிபடுகின்றனர். இந்த கோவிலில் நடைபெறும் முக்கிய வழிபாடுகளில் எள்ளெண்ணெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தன காப்பு, மலர் அலங்காரம், சிறப்பு அர்ச்சனை, தீபாராதனை ஆகியவை அடங்கும். சனி பெயர்ச்சி அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு யாகங்கள், ஹோமங்கள் மற்றும் அபிஷேகங்களில் பங்கேற்கின்றனர். அந்த நாள் முழுவதும் பக்தர்கள் வரிசையில் நின்று சனீஸ்வரரை தரிசிக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், திருமண தடை நீங்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், தொழில் வளர வேண்டும், கடன் பிரச்சினைகள் தீர வேண்டும், நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடிய வேண்டும், உடல்நலம் மேம்பட வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறார்கள். பல பக்தர்கள் தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறிய பிறகு மீண்டும் வந்து நன்றி வழிபாடு செய்கிறார்கள். சிலர் அன்னதானம் செய்கிறார்கள், சிலர் எள்ளெண்ணெய் வழங்குகிறார்கள், சிலர் சனிக்கிழமைகளில் தொடர்ந்து வழிபடுகிறார்கள். இந்த கோவில் சுற்றுச்சூழல் மிகவும் அமைதியாக உள்ளது. கோவில் வளாகம் சுத்தமாக பராமரிக்கப்படுகிறது. குடும்பத்துடன் வந்து அமைதியாக தரிசனம் செய்ய ஏற்ற இடமாக இது விளங்குகிறது.
மொரட்டாண்டி மகா சனீஸ்வரர் கோவில் ஆன்மீக சுற்றுலாவிற்கும் முக்கியமான இடமாக உள்ளது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அரவிந்தர் ஆசிரமம், மணக்குள விநாயகர் கோவில், ஆரோவில் ஆகிய இடங்களுடன் சேர்த்து இந்த கோவிலுக்கும் வருகை தருகின்றனர். நம் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். அந்த சோதனைகளை தாங்கும் மன உறுதியை தருபவர் சனீஸ்வரர். அவர் நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றுவதற்காக சோதிக்கிறார் என்பதே இந்த சமயத்தின் கருத்து. எனவே சனீஸ்வரரை பயத்துடன் அல்ல, பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வழிபட வேண்டும். நேர்மையாக வாழ்வதும், பிறருக்கு உதவுவதும், பெற்றோர்களை மதிப்பதும், உழைப்பை நம்புவதும் சனீஸ்வரரின் அருளை பெறும் சிறந்த வழிகளாக கருதப்படுகின்றன. முடிவாக, மொரட்டாண்டி மகா சனீஸ்வரர் கோவில் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல. அது நம்பிக்கை, ஒழுக்கம், பொறுமை, நீதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை உணர்த்தும் புனித தலமாக விளங்குகிறது. வாழ்க்கையில் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் மன உறுதியுடன் உழைத்து இறைவனை நம்பினால் வெற்றி நிச்சயம் என்பதை இந்த கோவில் நமக்கு உணர்த்துகிறது. சனீஸ்வர பகவானின் அருள் அனைவருக்கும் கிடைத்து நம் வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம், செல்வம் மற்றும் வளம் பெருக இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற ஆலயம் பற்றி அறிய நமது யூடியூப் சேனல் நெற்றிக்கண் உடையவன் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் செய்யவும்.